வாடகை வீட்டில் இருப்பவர்கள் மறந்தும் கூட இந்த தப்பை மட்டும் செய்யாதீர்கள். பொதுவாகவே பெரும்பாலும் இங்கு நிறைய பேர் வாடகை வீட்டில் தான் இருப்பவர்கள். மாதம் சம்பாதிக்கும் பாதி பணத்தை நாம் வீட்டு வாடகைக்கு தான் கொடுப்போம். பலரின் ஏக்கம் ஒரு சொந்த வீடு கட்டுவது. உங்களுக்கும் இந்த ஏக்கம் இருக்கிறது என்றால் கூடிய விரைவில் முருகனின் அருளால் அனைவரும் ஒரு சொந்த வீடு கட்டுவீர்கள். ஓம் முருகா. உங்களில் எத்தனை பேர் கனவு இது என்று மறக்காமல் எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு முதலில் வீட்டு வாடகை கொடுக்கும்போது ஐயோ இவ்வளோ 1000 போகுதே என்று எண்ணம் கூடாது. வாடகை வீடாக இருந்தாலும் அதை உங்களுக்கு கடவுள் கொடுத்தது. அதனை சொந்த வீடாக பார்த்து சுத்தமாக பராமரிக்க வேண்டும். மாத வாடகை தொகையை செவ்வாய்க்கிழமையில் கொடுங்கள். வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வீட்டு வாடகையை கொடுக்காதீர்கள். வாடகை பணத்தை கையில் கொடுக்கும் போது வாசல் படியை தாண்டி உள்ளே அவர்களை வர சொல்லி தான் கொடுக்க வேண்டும். வாசலின் வெளியில் சென்று பணத்தை கொடுக்க கூடாது. நீங்கள் வாடகை வீட்டிற்கு குடிபோகும் போது புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அன்று குடிபோகலாம். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் வாடகை வீடு மாறாதீர்கள். வீட்டில் பால் காய்ச்சும் போது குளிக்காமல் இருக்கக்கூடாது. அதேபோல் புதன் அன்று பால் காய்ச்சினால் மிகவும் நல்லது. இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்.